ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மிட்வீக் எவிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். மிட்வீக் எவிக்ஷனில் அனன்யா தான் வெளியே போக போகிறாங்க. ஒரு பசில் மாதிரி கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு யாரோட ஃபேஸ் இல்லையோ அவங்க தான் வெளியே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் அனன்யா தான் வெளியே போகிறாங்க. அனலைசர்ஸ்லேயும் லாஸ்ட் இருக்குது அனன்யா தான். அதனால் கண்டிப்பாக அவங்க தான் வெளியே போவாங்க. பார்ப்போம் யார் வெளியே போகிறான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீக் ஸ்டார்டிங்கில் கூல் சுரேஷ் அண்ணாவும் அனன்யாவும் போகிற மாதிரி தான் இருந்தது. அனன்யா ஃபஸ்ட்டு இருந்தே லாஸ்ட்டில் தான் இருக்காங்க ஓட்டிங்கில். கூல் சுரேஷ் அண்ணாவை கண்டிப்பாக இந்த வாரம் எவிக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி உள்ளே ஏன்னா அப்பா குழந்தைங்க அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல, எப்படியும் அழுவாங்க. அதான டிஆர்பிக்கே அவங்களுக்கு தேவை. அதனால கூல் சுரேஷ் அண்ணாவோட ஃபேமிலியை உள்ளே வர வைப்பாங்க. அவங்க ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வேணால் அவங்கள எவிக்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோடில் கண்டிப்பாக நிக்சன் தான் வெளியே போவான். அவனும் ஓட்டிங்கில் 5th ஆகிட்டான். விஷ்ணு இல்லைன்னா நிக்சன் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க தான் போவாங்க. கூல் சுரேஷ் அண்ணா போக மாட்டாங்க. பார்ப்போம் யார் வீக்கெண்டில் எபிசோடில் போகிறாங்கன்னு. இன்றைக்கி இதில் போகிறது அனன்யா தான், அது கன்ஃபார்ம் ஆகிட்டு. பசில் மாதிரி கொடுக்காங்க. பசில் அரேஞ்ச் பண்ணி அதில் யாரோட ஃபேஸ் இல்லையோ அவங்க தான் போவாங்க. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அனன்யா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு நம்ம தான் இன்றைக்கி வெளியே போவோம் அப்படின்னு. பார்ப்போம். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.